இதை வந்து 3 பகுதியாக வந்து பிரிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசாப்பினுடைய போதகம் பற்றி இருக்கும். 11வதுலேருந்து 72 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்த மகத்துவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. 65வது வசனத்திலிருந்து 72 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தாவீதை வந்து தேவன் எதற்காக தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ முதல் 2 வசனங்களை வந்து நம்ம பார்த்தோம்னா ஆசாப் வந்து என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து ஒரு அழைப்பை வந்து ஆசாப் வந்து சொல்றாரு. யாருக்கு அப்படின்னா வந்துட்டு பின்வர சந்ததிக்கு வந்துட்டு சொல்றாரு. அதாவது இந்த 78வது சங்கீதத்தில் இருக்கிறதான இந்த வசனங்கள் வந்து நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காம நமக்கு பின்வர சந்ததிகளும் வந்துட்டு இந்த வசனங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சரித்திர சங்கீதம்னு சொல்றாங்க. எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தேவன் எப்படியெல்லாம் வந்து நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரிசையா சொல்லப்பட்டிருக்குது. எப்படியெல்லாம் அதிசயங்களை செய்து தேவன் வந்து நடத்தி வந்தாரு அப்படிங்கிறது வந்து நம்ம மட்டும் நம்மளுடைய தலைமுறை மட்டும் தெரிஞ்சுக்காம நமக்கு அடுத்தடுத்து வர சந்ததிகளும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்போ உபாகமம் 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மோசேக்கு சில கட்டளைகளை வந்து சொல்லி கொடுத்து இதை வந்து நீ ஜனங்களுக்கு வந்து நீ போதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மோசே வந்து ஜனங்களை வழிநடத்தும் போது சில கட்டளைகளை வந்து மோசே சொல்லி கொடுத்து இது வந்து நீங்க தினந்தோறும் வந்து நீங்க கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். ஆமீன். இதுல வந்து கடைசி லைன்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து நம்மளும் வந்துட்டு இப்ப இருக்கிற இந்த தலைமுறையில வந்துட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளும் இதுவரைக்கும் நம்மளுக்கு கர்த்தர் வந்து என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்காங்க அதையும் வந்துட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி தரணும். அதுக்கப்புறம் கர்த்தருடைய சாட்சிகளையும் அவருடைய வசனங்களையும் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம மறக்காம வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ அதுக்கடுத்தது வந்து ஆசாப் வந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தா 7வது வசனத்திலையும் 8வது வசனத்திலையும் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 78 7வது வசனம். அவர்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயலை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவைப்படுத்துவர்களும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் இருந்த முரட்டாட்டமும் களவும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். 7வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய செயல்களை மறவாமல் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து கர்த்தர் வந்து நமக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருப்பாரு. நம்ம வந்து அதை வந்து எப்பவுமே வந்து நம்ம மறக்கக்கூடாது. மெயினா வந்து ஆசாப் வந்து இதுதான் சொல்றாங்க, தேவனுடைய செயல்களை வந்து மறக்காமல் இருக்கணும். அதனாலதான் வந்து நம்ம ஒவ்வொரு தலைமுறைக்கு வந்து நம்ம இந்த வசனங்களை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் வந்து தெரியும், லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நகரம் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சதுன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நியூஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து அமெரிக்கா தேசத்துல இருக்கிறதான ஒரு நகரம். அந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு அம்மா வந்து அதுல பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கடவுள் தான் வந்து இந்த உலகத்தை வந்து உருவாக்குனாரு அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை, இது வந்து காட்லெஸ் சிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. கடவுள் தான் உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அடையாளமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு எப்படி அந்த காட்டுத்தீ வந்து அதுக்கு அந்த நகரத்துல பரவச்சுன்னே தெரியல. அது வந்து ஒரு பணக்கார நாடுதான், அமெரிக்கா வந்து ஒரு பணக்கார நாடுதான். அங்க எல்லாம் வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரத்தால தான் வந்து கட்டியிருப்பாங்க. அதனால வந்து ஈஸியா தீ பிடிச்சி எல்லா நிறைய லாஸ் ஆயிடுச்சு அந்த நகரத்துல. ஆனா அந்த இடத்துல வந்து
இன்னொரு நியூஸ்லேயும் கூட நான் பார்த்தேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து தேவனுக்கு பயந்திருந்தனால அவர் வந்து அவங்க வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் நெருப்பாக இருக்குது, ஆனால் அவருடைய வீடு மட்டும் அந்த இடத்துல வந்து எரியவே இல்லை, தீப்பிடிச்சு எரியல. அது வந்து ஒரு பெரிய சாட்சியாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடவுள் வந்து இல்லை, இது வந்து மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட பூமி அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாக போயிடுச்சு. ஸோ நம்மளும் வந்துட்டு கர்த்தர் செஞ்ச நன்மைகளை வந்து நம்ம அனுதினமும் நினச்சி நம்ம வந்து நன்றி சொல்லணும். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்லி கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வந்து நம்ம வளர்த்தணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்தில் சோவான் வெளியிலே அவர்கள் அதிசயமானவைகளை செய்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழி நடத்தினார் இல்லையா, உபாகமும் யாத்திராவும் அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்க்கலாம். மோசே வந்து அந்த ஜனங்களை வந்து வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். அப்போ வந்து அவங்களுக்கு முக்கியமாக தேவையாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகாரம் தான் மெயினாக இருந்துச்சு. அப்போ அந்த ஆகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்து எந்த ஒரு இதுவுமே பார்க்காம அவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் தேவைக்கு அதிகமாகவே வந்து அந்த ஆகாரத்தை வந்து ஏசப்பா வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பா அந்த டெக்னாலஜியெல்லாம் இல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வந்து அந்த ஜனங்களுக்கு வந்து போஷித்தாரு. இப்போ 25வது வசனத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டாங்க. ஆண்டவர் வந்து அப்போ வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னா டிடிஎஃப்னு சொல்லிக்கலாம். நம்ம தூதர்களுடைய அப்பத்தை வந்து மனுஷன் சாப்பிட்டான்னு சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு வந்து அந்த பாக்கியமெல்லாம் நமக்கு கொடுத்து வைக்கல இல்லைங்களா. தூதர்களுடைய அப்பத்தை வந்து மனுஷன் அந்த காலத்திலேயே வந்து அப்போ சாப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவ்வளோ நன்மைகளை வந்து எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் வந்து முறுமுறுத்துட்டு ஆண்டவருக்கு விரோதமாக வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அப்படி குறை சொல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து மனதிறங்கி அவங்களுக்கு அடுத்தது என்ன நன்மைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கர்த்தர் வந்து பண்ணியிருந்தார். இப்போ நம்மளும் வந்து நமக்கு கர்த்தர் என்னெல்லாம் நன்மைகள் செஞ்சாரோ அது எல்லாமே வந்து நம்மளும் எழுதி வச்சு நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதை இப்படியெல்லாம் வந்து கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, புதுசாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே வந்து அந்த மாதிரி போய் நின்றக்கூடாது. அப்படி சொன்னோம்னா நம்ம வந்து நமக்கு கர்த்தர் செய்த நன்மை வந்து எதுவுமே வந்து தெரியாமல் போயிடும். ஸோ புதுசாக ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம அந்த மாதிரி எதுவும் புலம்பக்கூடாது. கர்த்தர் இது வரைக்கும் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு. இப்போ நன்மைகள்னா பண விஷயத்துலையோ அதிசயம் நடந்தாலோ இல்லை எனக்கு வந்து இந்த வியாதி வந்து எனக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சிருக்கோம், உயிரோடு எந்திரிச்சிருக்கோம் அப்படின்னாலே அதுவே பெரிய அற்புதம் தான். அதுக்காகவும் வந்து நம்ம கர்த்தருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி அந்த நாளை வந்து நம்ம தொடங்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் வந்து நம்ம பெருசாக நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து நன்மை செய்திருக்கிறாரு, இதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்மளும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அதுக்கப்புறம் வர தலைமுறைக்கு வந்து கர்த்தர் வந்து நம்ம வழி நடத்துவார். இப்போ அடுத்தது வந்து இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்டில் வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்போது நிறைய குறிப்பு ஜெப விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு வேறு ஏதாவது ஜெப விண்ணப்பத்தோட நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு நோட்டில் இந்த டேட் போட்டு இன்னைக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் எழுதுறீங்கன்னா இன்றைக்கி ஒரு டேட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் வந்து நடக்கும்போது நீங்கள் அந்த நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இது நம்ம அன்றைக்கி ஜெபம் பண்ணவே இது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் திருப்பி பார்ப்பீங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நானும் இது மாதிரி தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்.
ஏசப்பா எனக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி வேணும் ஏசப்பா அப்படின்னு. ஓட்ட தெரியாது, சைக்கிளுமே வந்துட்டு எனக்கு ஓட்ட தெரியாது. இருந்தாலும் நான் வந்து விசுவாசமாக வந்து எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அதே மாதிரி ஸ்கூட்டி வாங்குறதுக்கு வந்து கிருபை செஞ்சாங்க. அதே மாதிரி நான் ஓட்டியும் பழகினேன். அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நான் வளரணும் ஏசப்பா, என்னை வந்து நீங்கள் எதுக்காக தெரிந்தெடுத்தீங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னை எதுக்காக தெரிந்தெடுத்தீங்க, என்னை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி அதையும் எழுதி வச்சுருந்தேன். அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா சபையில் வந்து சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஏதாவது ப்ரேயர் நடத்துறதுக்கு, ஜெப கூட்டம் அந்த மாதிரி நடத்துறதுக்கு வந்து உதவியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுவே பெரிய அற்புதம் தான். ஏன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. வசனத்தை வந்து இவ்வளோ பேர் முன்னாடி வந்து சொல்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுவே பெரிய வாய்ப்பு தான். இதுக்காகவும் நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் ஏசப்பா, அவங்க வந்து பகுதி நேரமாவது ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுவுமே நான் எழுதி வச்சுருந்தேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து நான் காமிச்சிங்க பாருப்பா, நான் இது மாதிரி எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணேன், அதே மாதிரி வந்ததா, அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அது போக நிறைய விஷயங்கள் இது மாதிரி எனக்கு நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணது எல்லாமே வந்து நடந்திருக்கு. இனிமேல் நிறைய விண்ணப்பங்கள் வந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்லாம் எழுதி வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்து நடக்கும். அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் சாட்சியை கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா எழுதி வச்சு கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள். சாட்சியை வந்து ஒரு நாள் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி.